ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறது தெரியல, பட் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வைப்போம், நம்ம ஸ்டைலில் வைப்போம். ஓகே, இப்போ கருவாட்டு குழம்புக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் இப்போ அறியணும். எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு மிக்சரில் பார்க்கலாம். எல்லாத்தையும் வாஷ் பண்ணிடலாம். ஓகே, என்ன ராஜாவா பாத்தீங்க, கலெக்டரா பாத்தீங்க, இன்ஜினியரா பாத்தீங்க, இப்ப சமையல்காரனா பாக்குறீங்க. அது சொல்றீங்களா? நம்ம எந்த வேலை செய்யறோங்கிறது முக்கியம் இல்லைங்க. செய்யற வேலை மனசுக்கு பிடிச்சி செய்யறோமா அதான் முக்கியம். ஓகே, வெங்காயம் இருந்தாச்சு. நெக்ஸ்ட் கருவாடு. கருவாட்டு குழம்பாடியும் ருசி ஏத்துற, ஒரு வாட்டி தின்னு பார்க்க உசு பேத்துற, கருநாக்கு கார புள்ள கருப்பட்டி நிறத்து முல்ல. இந்த வெங்காயம் போட்டிருக்கோம். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி, அப்புறம் அந்த உருளைக்கிழங்கு எல்லாம் போடணும். சூடு இருக்குது, லைட்டாக சால்ட்டு சேர்த்துப்போம். ஓகே, வெங்காயம் வதக்கியாச்சு. இப்போ நம்ம அப்படியே தக்காளியை கொடுத்துட்டு வதக்கலாம். நல்லா ஒரு பொன்னிறமாக வதங்கி உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம், புளி கரைச்சி ஊற்றணும். ஓகே, ஒரு வழியாக நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கருவாடு போட்டு கொதிக்க விட்டா கருவாடு ஃபினிஷ் தான் நினைக்கிறேன். ஓகே, பார்ப்போம். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. நம்ம கீழே வச்சுக்கிற கருவாடை எடுத்து உள்ளே போட்டு கிண்டிக்கலாம். ஓரளவுக்கு வாசனை வருது, கருவாடை போட்டுக்கலாம். இந்த நேரத்தில் அந்த ஆரிய கருவாடை பார்த்து கறி குழம்பு வாசம் மணமணக்கு நம்மளுக்கு கருவாட்டு குழம்பு வாசம் அப்படி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். கறி குழம்பு வாசம் அது மன மனக்க வீசும், மல்லிப்பூவும் பேசும் தமிழ் பொண்ணு நல்ல ரோசம். கறி குழம்பு வாசம் அது மன மனக்க வீசும், மல்லிப்பூவும் பேசும் தமிழ் பொண்ணு நல்ல ரோசம். முறைச்சு பார்த்தாலே எனக்கு கேராகும், சூடா பார்த்தாலே சோடாவும் வீராகும். முறைச்சு பார்த்தாலே எனக்கு கேராகும், சூடா பார்த்தாலே சோடாவும் வீராகும். அம்சமான லடுக்கி ஓலுக்குள்ள விழுந்தடி. ஒரு வழியாக நம்ம கருவாட்டு குழம்பு செஞ்சாச்சு. டேஸ்ட் பார்க்கலாம். ஆரம்பிக்கலாங்களா? ரொம்ப நல்லாவே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா இருக்கு. அவங்ககிட்ட கேட்பேன் நெக்ஸ்ட்டு. ஓகே, சூப்பராக இருக்கு. பஞ்சா போட்டுடுவாங்களா? கருவாட்டு குழம்பு செஞ்சு சாப்பிட்றோம். அதில் கறி தோசை தான் ஃபேமஸ்ஸு. ஆனால் நம்ம கருவாட்டு குழம்பு செஞ்சு சாப்பிட்றோம். நல்லா தான் இருக்கும். ஓகே, சாப்பிட்டு ஃபைனலாக சாப்பிட்டாச்சு. நம்ம இந்த அளவுக்கு கருவாட்டு குழம்பு செய்வோம் நமக்கே டவுட்டு. ஆனால் சூப்பராக வந்திருக்கு, நல்லாவே இருக்குது. அது இருக்கிறோம் சாப்பிட்டு சொல்லட்டும். ஓகே, நம்மளுக்கு வேலை முடிஞ்சது, நம்ம தூங்கலாம். நெக்ஸ்ட்டு நல்ல பிளாகாக உங்களுக்கு என்ன பசங்க சேர்ந்து போடுறோம்.